எனக்கு அழுக வந்துரும். அழாதடி. இல்ல கதிர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அந்த பொண்ண கடத்திட்டு போனானுங்கல்ல அந்த 2 பேரு, அவனுங்க கதிர் மேல கோவத்துல இருப்பானுங்க. அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயம். அந்த பயத்தோட உள்ள வந்தா செந்தில் வேற என்னென்னமோ பேசிட்டாண்டி. உங்க மாமா வேற கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ எல்லாம் சேர்ந்து என் தலையே சுத்திருச்சுடி. என்ன பண்றதுன்னு தெரியாம என் கோவத்தை எல்லாம் உங்க 3 பேர் மேலயும் காட்டிட்டேன். எங்க பாட்டுக்கு மனசுக்குள்ள கத்தி சொருகிற மாதிரி பேசிட்டீங்களே அத்தை. ஏண்டி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு நீங்க மாத்தி மாத்தி கேக்குறீல்ல? ஏண்டி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படியெல்லாம் யோசிக்க கூடியவளா? ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஏன் உங்க அம்மா எல்லாம் இப்படி பேச மாட்டாங்களா? உங்களை எல்லாம் ஏன் தான் பெத்தனோன்னு கேட்கதானே செய்வாங்க. அப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்கல்ல. அது என்ன இருந்தாலும் உங்க அம்மா, நான் உங்க மாமியார் தானே. நான் உங்களை பேசினா உங்களுக்கு கோவம் தான் வரும். நீ என்னம்மா பொசுக்குன்னு அப்பாவி ஆயிட்ட? அதானே படபடன்னு பட்டாசு மாதிரி அப்ப வெடிச்சீங்க. தெரியாம பேசிட்டேன்டி. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். இப்ப என்ன தோப்பு கரணம் போடணுமா? சொல்லு. ஒத்துக்க மாட்டீங்கல்ல? போங்கடி. அம்மா 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 அம்மா. என்னடி? என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போ. நீ பாட்டுக்கு போற. இப்ப என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? நீங்க ஒண்ணு எங்க கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். எங்களையும் இனிமே இந்த வீட்ல ஒரு ஆளா நடிச்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வாய கழுவுடி. வீட்ல ஒரு ஆளா நினைக்காம வேற எப்படி நினைக்கிறேன்? நான் தான் சொன்னேன்ல ஏதோ கோவத்துல பேசிட்டேன்னு. இனிமே கோவத்தை குறைச்சுக்கிறேன். போதுமா? பாத்தியாடி இப்படிதான் அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காளுங்கடி. நானும் இந்த மத்த மாமனாருங்க மாதிரி நடந்துக்கணும்னு பாக்குறேன். சண்டை முடிஞ்சுச்சா? எல்லாம் ஓகே தானே? ஏய் முடிஞ்சது நீ கிளம்புடி. அது எப்படி நான் இப்ப கிளம்ப முடியும்? வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புறேன்.